சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக ஆட்சியில் அடிக்கப்பட்ட கொள்ளை, அமலாக்கத்துறை வெளியிட்ட பட்டியல். அடுத்த 5 மாதத்தில் திமுக ஆட்சி நிறைவடைய இருக்கும் நிலையில் கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்த சாதனை என பட்டியலிடாமல் திமுக அமைச்சர்கள் அடித்த கொள்ளையும் தொடர்ந்து அவர்கள் அடித்த கொள்ளை குறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டு வரும் ஆதாரங்களும் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் திமுக அமைச்சர்கள் யாரெல்லாம் இன்னும் ஊழலில் சிக்கவில்லை என்பதை வேண்டுமானால் விரல் விட்டு எண்ணிவிடும் அளவுக்கு பெரும்பாலான திமுக அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கியிருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது அமைச்சர் KN நேரு சுமார் 1000 கோடி அளவில் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள தகவலை அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தியிருக்கு. திமுக ஆட்சியில் துறை சார்ந்த அமைச்சர்கள் அவரவர் துறையில் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் 7.5 முதல் 10% வரை கமிஷன் வாங்கி கொண்டு தான் ஒப்பந்தம் அளித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்த ஊழலில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் 25 முதல் 35 லட்சம் லஞ்சம் பெற்றதில் சுமார் 888 கோடி வரை ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அடுத்து போக்குவரத்து துறையில் சுமார் 160 கோடி வரை ஊழல் நடந்துள்ளது என்றும், அதாவது அரிசி ஏற்றி செல்லும் போக்குவரத்து அரசு நிர்ணயம் செய்த 598 கோடிக்கு பதிலாக வெறும் 186 கோடிக்கு மட்டும் போக்குவரத்து டெண்டர் கொடுக்கப்பட்டதனால சுமார் 160 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சென்னை மாநகராட்சி கழிப்பறை பராமரிப்பு தொடர்பாக சுமார் 364 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. மத்திய அரசு போதுமான நிதியை தர மறுக்கிறது என குற்றச்சாட்டுகள் அடுக்கும் திமுக அரசு ஊழலில் உச்சமாக பல கோடி சுருட்டி இருக்கும் தகவல்கள் வெளியாகி திமுகவின் கபட நாடகம் அம்பலமாகியிருக்கு. தமிழகத்தின் மொத்த கடன் 9.29 லட்சமாக அதிகரித்து சாதனை படைத்திருக்கிறது திமுக அரசு. இப்படி தமிழகத்தை கடலில் மூழ்கடித்துவிட்டு திமுக அமைச்சர்கள் மட்டும் கோடி கோடியாக அடித்து அவர்களின் சொத்துக்களின் மதிப்பு பல கோடி உயர்ந்திருக்கிறது என்கிற கேள்வியை மக்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க. கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தான் தமிழகத்தின் பெருமளவு கடனில் தத்தளிப்பதற்கு காரணமாகும். ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை திமுக நடத்தியிருந்தால் பெருமளவு கடனிலிருந்து மீண்டிருக்கும் தமிழகம் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். தமிழகத்தில் பல இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் ஊழல் பணமாக திமுக அமைச்சர்களின் வீட்டில் கஜானாவில் சேர்த்து இருக்கிறது என்பது அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக மிக சிறப்பாக இயக்கிய துறை எது என பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்றால் கமிஷன், கலெக்ஷன் மற்றும் ஊழல் துறை என்று சொல்லப்படுகிறது.